வணக்கம் டு இங்கிலீஷ் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பாட்சா. ஹீரோ ஆட்டோ டிரைவரா இருக்காரு, எல்லாருக்கிட்டையும் அடி வாங்குறாரு, அவமானப்படுறாரு. கரெக்டா இன்ட்ரோ வந்தோடனே எல்லாரும் அடிக்கிறாரு. யார் இவரு அடிக்கிறது அப்படிங்கிறது தான் கதை. இது ஒரு கதை. ஆமா, இது கதை தான். 2013 வந்த விஸ்வரூபம், 2015 வந்த வேதாளம், இந்த படத்தெல்லாம் பார்த்து 95 வந்த பாட்சாவை காப்பி அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்கன்னு பார்த்து தேவையில்லாத பில்டப்பு. ஆனா ஒரு பாட்சான்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல வேலை இந்த படத்துக்கு மூக்கையன் வேலுச்சாமி இப்படின்னா படம் பேர் வைக்கல. அப்படி வச்சிருந்தா மூக்கையன் வேலுச்சாமி அப்படின்னு போட்டு மியூசிக்கை போட்டு நம்மளை சாவையாச்சிருக்காங்க. ஹீரோயின் பேருக்கு ஆடிட்டு போகுது. நம்ப முடியாத காட்சிலாம் இருக்கு. ரொம்ப ஓவருக்கு ஹீரோக்கு சின்சாங் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு படம். நான் எல்லாம் கேட்டா இந்த படத்துக்கு நம்ம தியேட்டர் பக்கம் போறது நமக்கு நல்லது. இவங்க மாதிரி ஆழத்துக்கு உலகம் தர வந்த ஆன்டி இந்தியன் படத்தை 100 தாட்டி போட்டு வந்தாதான் இவங்களுக்குலாம் புத்தி வரும், படம் எப்படி எடுக்கணும்ட்டு. இந்த பனியன் இங்க ஆயா வாங்கி கொடுத்தது, இந்த பேண்ட் பக்கத்துல போய் நான் கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. சூரிய வம்சம் இந்த படத்துக்கும் இந்த பேருக்கும் என்ன சம்மந்தமே தெரியல. சரி வாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த ஆடு மேய்க்கிற அக்கா என்னமா நினைச்சிருக்காங்க? ஏங்க, ஒரு குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு ஆடு மேய்க்கிற சாதாரண விஷயமே இல்லைங்க. புத்தகம் கொடுத்து நடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அதாவது அந்த ஆடு மேய்க்கிற அக்காவோட ஹஸ்பண்ட் சிவாஜி தோத்து போயிடுவாருங்க. செம்ம ஆக்டிங் அவர் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். என்ன கேரக்டர்னா கேக்குறீங்க, அந்த ஆடு மேய்ப்பான அக்கா அவங்களோட புருஷன் NIS டெலீட்ல போயிடுச்சு, அதனால நீங்க பாத்துருக்க முடியாது. அதனால நான் சொல்லிக்கிட்டேன். 1860 வர வேண்டிய படங்க இதெல்லாம் இப்ப எடுத்து வச்சுட்டு கழுத்து அறுகிறாங்க. சீரியல் பாக்குற ஆண்டிங்களே செம்ம ட்ரீட். ஒரு பிள்ளைய ஏசிக்கிட்டே இருப்பாங்களாம், அதாவது திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா அந்த பிள்ளைக்கு கோவமே வராதான். இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல. உங்க வீட்டுல அப்படி யாராவது இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாட்டு போடுவாங்க, ஒரே பாட்டுல பணக்காரன் ஆவாங்க. டேய், இதெல்லாம் கிரிஞ்சிடா, கிரிஞ்சின் உச்சகட்டம். தமிழ் சினிமா எதை நோக்கி போகுது தெரியுமா? இப்ப போய் இமேஜினரியில ஒரு பாட்டுல பணக்காரன் ஆவறது, இதெல்லாம் என்னடா? என்னது பொட்டி வந்துடுச்சா? இப்ப பாரு விக்ரம் சார்ட்ட போன் பண்ணி சொல்லிடு. இப்ப பாரு, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க படம். சீரியல் ஏங்க டிகிரேட் பண்றீங்க? சீரியலுக்கு ஈஸியா ஊர்ல நீங்க எடுத்துட்டு முடியுமா உங்களால? இஸ் நாட் ஜோக் பிரதர். சீரியலுக்கு ஈஸி இல்ல. குடும்பமா போங்க. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு செம்ம ட்ரீட் இருக்கு. நல்ல ஜாலியா கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டா 1000% ஒர்த்து. இல்ல எவ்வளோ வந்திருக்கு? அவ்வளவு வந்திருக்கா? சரி, 2000% ஒர்த். காதல் கோட்டை, இந்த படத்துக்கு காதல் கோட்டைன்னு வச்சதுக்கு பதிலா காதல் கொட்டைன்னு வச்சிருக்கலாம். எவ்வளவு ருசிச்சு பார்த்திருக்கலாம். இந்த படத்துல பார்க்காம லவ் பண்றாங்களாம். ஹீரோ அஜித், ஹீரோயின் தேவயானி கிங் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோ அஜித் ஒத்துக்கிட்டாரு. இதுவே அந்த பொண்ணு மூன்று கோணக்கலாமும் கை கோணக்கலாமும் இருந்தா அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பியா? கடைசியில ரயில்வே ஸ்டேஷன்ல கட்டி பிடிச்சிருப்பியா? பிச்சை போட்டு ஓடுன்னு ஓடி இருப்ப. ஹீரோ உனக்கு தழுக்கு முழுக்குன்னு ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கிடைச்சிச்சுல, பொச்ச மூடிக்கிட்டு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா பால்கோவா மாதிரி அந்த பொண்ணும் அந்த ஆபீஸும் கிடைச்சிருக்கும்ல. அதெல்லாம் விடுங்க. கொரியர்ல டிஷர்ட் அனுப்ப தெரியுது, சர்டிபிகேட் அனுப்ப தெரியுது, 1.25 ரூபா போட்டோ அனுப்ப தெரியலையா? அப்படி அனுப்பியிருந்தா 6.5 மணி நேரம் முடிய வேண்டிய படத்தை இல்லி இழுத்திருக்க மாட்டீங்களா? எங்க நெத்தி இல்ல வானத்தை போல இந்த படத்துல 4 அண்ணன் தம்பி இருப்பாங்க. இந்த 4 அண்ணன் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி தரதான் இது ஒரு கதை. இதை கேட்டா உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் மாதிரியே இருக்காது. ஆமாங்க, இது பாண்டியன் ஸ்டோர் தான். அப்படியே உல்டாட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல விஜயகாந்த் என்ன வேலை? இதெல்லாம் கதைன்னு எப்படி கேட்டு நினைச்சாரு? இந்த படத்துல என்ன விஜயகாந்த் தெரியுமா? யாராச்சும் பேசுற ஒட்டி கேட்டு நிக்கிறது, அப்புறம் BGM கேட்டு சோகமா நிக்கிறது. இதுதான் விஜயகாந்த் வேலை. பிரபுதேவத்தை நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? 4 குத்து பார்த்து இந்த மாதிரி தானே எதிர்பார்ப்போம். மீனா கிட்ட ஒரு ஐட்டம் டான்ஸ், விஜயகாந்த் பறந்து அடிக்கிறது. அப்படி இந்த படத்துல எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு படம்ட்டு எப்படிதான் இவங்க எல்லாம் நடிக்க ஒத்துக்கிட்டாங்களோ. இவங்கெல்லாம் ஆன்டி இந்தியன் படத்தை ஒரு 1000 தாட்டி போட்டு காட்டினா தான் திருந்துவாங்க போல. வெல்கம் டு தமிழ் லைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இல்லாத படமும் தில்லும். கொஞ்சம் காதல் கோட்டையும் கொஞ்சம் இதயம் படத்தையும் பட்டுட்டிங்கின்னு பார்த்து பாட்டுன்னு ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு தகரட படம் நம்மளுக்கு வந்திருக்காங்க. படமோ என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த படத்தினால சமூகத்துக்கு என்ன பயன்னு கேட்கிற? டேய், நீங்கெல்லாம் கோடி சம்பளம் வாங்குறீங்கடா. இங்க இருக்க ஏழை மக்கள் வேர்வை செஞ்சு உழைச்ச பணத்தை டிக்கெட்டா எடுத்து தராங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நல்ல அறிவை பூத்துணும்டா. நீ ஒரு சாரி அரசியல் பேசல, ஒரு பெண்ணியம் பேசல, இதெல்லாம் இல்லாத ஒரு படமா? துல்லாத மனம் துள்ளும், துல்லாமே இருந்திருக்கலாம்.
இந்த படத்துல கண்ணு தெரியாம ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்கடா. சரி விஜய், நீங்க அரசியல் போறீங்க, அதுக்காக அரசியல் படம் நல்ல கருத்தியல் பேச படமா நடிக்கிறீங்க. இந்த ஸ்டாக்கிங் பண்றது, ஏமாத்துறது, இந்த மாதிரி படங்கள் தயவு செஞ்சு நடிக்காதீங்க. இது சமூகத்துக்கு நல்லது இல்ல. கருத்து சொல்றாங்க ப்ரோ, உசுர எடுக்கிறாங்க ப்ரோ. இந்தியன் 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 ஊர்மிளா ட்ரெஸ் வேற லெவல். பீரியட் போர்ஷன்லாம் வேற லாக் ப்ரோ. 156 நிமிஷத்து லாஜிக்கே இல்ல ப்ரோ. டாக்குமெண்ட்ரி பார்த்த ஃபீல் இருக்கு ப்ரோ. தூங்கிட்டேன் ப்ரோ. 1000 ப்ரோ தாண்டுது. நாயகன், உலக நாயகன், உலக நாயகன். காமெடிக்கு சிரிப்பே வரலங்க. கமல் இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம். என்னங்க ட்ரக் இல்ல, ஃபயர் கன் இல்ல, யாரையுமே சுடல. சோ படம் வேஸ்ட்டுங்க. மாசா பிஜிஎம் போட்டு சேனாபதி அப்படின்னு ஒரு பிஜிஎம் இல்லவே இல்லைங்க. இதுக்கு தான் நம்ம தலைவன் அனிருத்துக்கு கொடுத்துருக்கணும்.